லீவு விட்டு 1.5 மாதத்துக்கு குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க. இந்த 1.5 மாதத்தில் நம்ம என்னென்ன ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த கடையில் வாங்குகிற ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்றைக்கோ ஒரு நாள் வாங்கி தரலாம். இந்த டெய்லி ஸ்நாக்ஸ் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, இந்த மாதிரி பொரிச்ச ஐட்டம், சிப்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கி தராங்க. குழந்தைங்களுக்கு நிறைய வாங்கிட்டு போய் வச்சுட்டு டெய்லி அதை தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதை வாங்குகிற காசில் இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழந்தையிலேருந்தே பழக்கி விட்டுணும். சின்ன குழந்தையிலேருந்தே பழக்கி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக வேணானே சொல்ல மாட்டாங்க. என்னோட 2 பொண்ணுங்களுமே அப்படி தான். நான் கடையில் அதிகமாக வாங்கி கொடுத்ததே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்லாமான்னு கேட்டால் கூட வேணான்னு தான் சொல்லுவாங்க. வீட்டில் தான் செய்ய சொல்லுவாங்க. வீட்டில் சேர்த்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு அவங்க அது மாதிரி கேட்கும் போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைம் வந்துச்சு இல்லையா, ஹேர் கேர்லாம் பண்ணும்போது ஹேர் வந்து இந்த சம்மர் டைமில் சூப்பராக வளரும். அதுக்காக எல்லா பொருளையும் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்.